எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, அது அதிகபட்சமாக எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும்? 100, 180, 200, 300, 400, சரிங்க 500 கூட வச்சுப்போமே. ஆனால் ஒரு ட்ரெயின் 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியுமா? சாத்தியமா அப்படின்னா அது நடக்க போகுது. அது சைனாவில் நடக்க போகுது. சைனாவுடைய அல்ட்ரா ஹை ஸ்பீட் ட்ரெயின் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ட்ரெயின் 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும்னா ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அதை சைனாவுடைய தொழில்நுட்பம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்போ தான் சோதனை ஓட்டம் நடந்திருக்கு. அல்ட்ரா ஹைஸ்பீட்னு சொல்லப்படுற மேக்லிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டத்தை ஷாக்சி மாகாணத்தில் வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்காங்க. இதன் மூலமாக சீனாவில் இப்போது 1000 கிலோமீட்டர் வேகத்துக்கு இணையாக போகிற ரயில்வே நெட்வொர்க் தயாராக இருக்குது. இந்தியாவில் இப்போ அதிவேகமாக பயணிக்கிற ரயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் தான் சொல்ல முடியும். அது மேக்ஸிமம் ஒரு 120 கிலோமீட்டர் அப்படின்றாங்க. ஆனால் சில வந்தே பாரத் ரயில்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கம்மியாக தான் இருக்குது. இப்போது மும்பைக்கும் அகமதாபாத்துக்கு இடையே ஒரு புல்லட் ட்ரெயினுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான கட்டுமான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. இப்போது அதோடைய அதிகபட்ச வேகம் அப்படின்னு பார்க்கும்போது மேபி ஒரு 200க்கு மேலே இருக்கலாம். இப்போ உலக அளவில் புல்லட் ட்ரெயினுடைய வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் வேகத்தெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கதான் சைனாவுடைய இந்த 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ட்ரெயின் வரப்போகுது. இது லோ வேக்யூம் டியூப் வழியா மேக்னெட்டிக் லெவிடேஷன் மூலமா இயங்குற போக்குவரத்து வசதியை உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ யாங்கோ கவுண்டில இருந்து தட்டான் சிட்டி வரைக்கும் இந்த ரயில் திட்டம் சோதனை செய்து பார்க்கப்பட்டுச்சு. இந்த சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து இதை மேம்படுத்துறதுக்கான வேலைகள் நடந்துட்டு வருது. இந்த மேக்லிவ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ட்ரெயின் குறிப்பிட்ட வேகத்துக்கு மேலே போகும்போது ரயில் தண்டவாளத்திலிருந்து ரயிலுடைய வீல் விலகி போயிடும். இந்த ரெண்டுக்கும் இடையே காந்த சக்தியில தான் ரயில் வேகமாக பயணிக்கிற திறன் கொண்டதா இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற காற்றை குஷனா பயன்படுத்தி இந்த ரயில் பயணிக்கும். ஸோ இதன் காரணமாக என்ன ஆயிடும்னா, இந்த ரயில் அதிவேகத்தில் இயங்கக்கூடிய திறன் கொண்டதாக அமைச்சிருக்காங்க. மற்ற ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெயினில் கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதிர்வும் சத்தமும் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த சோதனை 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வேக்யூம் டியூப் உருவாக்கப்பட்டு அதில் சோதனை செஞ்சு பார்க்கப்பட்டுச்சு. இந்த சோதனையில் நேவிகேஷன் சிஸ்டம், ஸ்டேபிள் சஸ்பென்ஷன், பாதுகாப்பான ஸ்டாப்பிங் உட்பட பல அம்சங்கள் சோதனை செஞ்சாங்க. இந்த ட்ரெயினுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் சஸ்பென்ஷன் உயரம் அப்படின்னு நிர்ணயிச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கு. அதாவது ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி, உதாரணத்துக்கு ஒரு டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பரில் என்னென்னலாம் எழுதியிருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரிசல்ட்டில் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்டமாக நீண்ட தூரத்துக்கு வேக்யூம் டியூப் அமைக்கிறது, சுற்றுச்சூழலால் இதுக்கு ஏற்படுற பிரச்சனை, சூப்பர் கண்டக்டிங் நேவிகேஷன் கண்ட்ரோல், இது எல்லாமே சோதனை செய்யப்படணும். சீன அரசு இந்த திட்டத்தை 2022 வருஷத்தில் ஆரம்பிச்சாங்க. அதோடைய முதல் கட்ட சோதனையாக இப்போ ஜெயிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த பல கட்ட சோதனைக்கு அப்புறமா இந்த ட்ரெயின் பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா உலகத்திலேயே அதிக வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு ட்ரெயினா இதுதான் இருக்க போகுது. இந்த ட்ரெயின் மூலமா சைனாக்கு இன்னொரு நன்மை ஏற்படும். அதாவது அந்த நாட்டுடைய 2 பெரிய நகரங்கள் பீஜிங் மற்றும் ஷாங்காய், இந்த 2 நகரங்களையும் இந்த ட்ரெயின் மூலமா ஈஸியாக இணைச்சிடலாம். இந்த 2 நகரங்களுக்கு இடையே சுமார் 1200 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இந்த தூரத்தை வெறும் 90 நிமிடங்கள்ல இந்த ரயிலால கடந்துட முடியும். இப்ப இருக்கிற புல்லட் ரயில் இந்த தூரத்தை கடக்கிறதுக்கு 4 மணி நேரம் 18 நிமிஷங்கள் வரைக்கும் எடுக்குது. ஸோ இப்போ ஒருவேளை இந்த ட்ரெயின் பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா வெறும் 1.5 மணி நேரத்தில் 2 நகரங்களுக்கிடையே டிராவல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக சொல்லணும்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த போக்குவரத்து துறையில் நல்ல டாப்பில் இருக்காங்க. அந்தளவுக்கு பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் கொண்டு வராங்க. அதில் ஒரு முக்கியமான பார்ட் தான் இந்த 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய அந்த ட்ரெயின். இது சீக்கிரமாகவே பல கட்ட சோதனைக்கு அப்புறமா பயன்பாட்டுக்கு வந்துடும் தான் தோணுது. கன்ஃபார்மாக இந்த ட்ரெயின்ன்றது சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவமாக இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.